முக்கிய செய்திகள். பாளையங்கோட்டையில் சர்ச் மற்றும் பாதிரியார்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கேப்டன் விஜயகாந்த் இன்று வழங்குகிறார். நாடாளுமன்றம் நாளை மறுநாள் கூடுகிறது. சபாநாயகர் தலைமையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம். ஜெயலலிதா இன்று கொடநாட்டிலிருந்து சென்னை வருகிறார். ஜஸ்வந்த் சிங்குடன் முக்கிய ஆலோசனை. செயல்படாமல் இருக்கும் திமுகவைச் சேர்ந்த 4 மத்திய அமைச்சர்கள். பழனி மாணிக்கம், நெப்போலியன் உள்ளிட்டோர் பதவி பறிக்கப்படுமா? வணக்கம். விரிவான செய்திகள். மக்களுக்காக மக்கள் பணி திட்டத்தின் கீழ் நெல்லையில் தேவாலயத்தை தேமுதிகவினர் தூய்மைப்படுத்தியதை கேப்டன் விஜயகாந்த் நேரில் பார்வையிட்டு தொண்டர்களை உற்சாகப்படுத்தியுள்ளார். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்தநாளை முன்னிட்டு திண்டுக்கல், தேனி, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களைத் தொடர்ந்து தற்போது நெல்லையில் மக்களுக்காக மக்கள் பணி தேமுதிகவினரால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நெல்லை மணிகுண்டு அருகே உள்ள தேவாலயத்தை தூய்மைப்படுத்தும் பணிகளில் தேமுதிகவினர் இன்று காலை முதல் ஈடுபட்டிருந்தனர். நண்பகல் 12 மணி அளவில் தேவாலயத்திற்கு வருகை தந்த கேப்டன் விஜயகாந்த் தேமுதிகவினரின் பணிகளை பார்வையிட்டதுடன் தொண்டர்களையும் உற்சாகப்படுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் அதிமுக அரசு நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டு செல்வதாக குற்றம் சாட்டினார். மக்களுக்காக மக்கள் பணி திட்டத்தின் மூலம் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மார்க்கெட் ஜவஹர் மைதானத்தில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் சர்ச் மற்றும் கிறிஸ்துவ பாதிரியார்களுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்குகிறார். மக்களுக்காக மக்கள் பணி திட்டத்தின் 4வது நாளான நேற்று முன்தினம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். 3 சக்கர சைக்கிள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய கேப்டனுக்கு மாற்றுத்திறனாளிகள் உளமாற தங்கள் நன்றியை கண்ணீர் மல்க தெரிவித்தனர். அந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய கேப்டன் விஜயகாந்த், வேலைவாய்ப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3% இட ஒதுக்குவதாக கூறி அதிமுகவும் திமுகவும் ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். இன்னைக்கு இத்தனை பேருக்குன்னா இன்னைக்கு அதிமுக கொடுக்காத நீங்க தானே கொடுக்கணும். உங்களை தானே தேர்ந்தெடுத்தும் கொடுங்களேன். 3% உள்ள ஒதுக்கீடு மட்டும் நம்ம பெருசா பேசுறீங்க. கொடுங்க, வேலை கொடுங்க. வேலை கொடுக்கல. இந்த நிகழ்ச்சியில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், சிறப்பு விருந்தினர் செங்கம் சட்டமன்ற தேமுதிக எம்எல்ஏ சுரேஷ்குமார், மாவட்ட செயலாளர்கள் சண்முகராஜ், பொன்ராஜ் மற்றும் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உட்பட ஏராளமான பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின்படி ஆகஸ்ட் 1ஆம் தேதி திண்டுக்கல்லில் சுமை தூக்கும் கூலி தொழிலாளிகளுக்கும், 2ஆம் தேதி தேனியில் நாட்டுப்புற கலைஞர்களுக்கும், 3ஆம் தேதி விருதுநகரில் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையும், 4ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் என மொத்தம் 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்கியுள்ளார். இந்நிலையில் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மார்க்கெட் ஜவஹர் மைதானத்தில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் சர்ச் மற்றும் கிறிஸ்துவ பாதிரியார்களுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்குகிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடருக்கான ஆலோசனைக் கூட்டம் மக்களவை சபாநாயகர் மீராகுமார் தலைமையில் நடைபெற்றது. நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பிரதமர் மன்மோகன் சிங், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர்கள் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்டனர். மக்களவை சபாநாயகர் மீராகுமார் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. மழைக்கால கூட்டத்தொடரை அமைதியான முறையில் நடத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டிற்கான மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 8ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தொடரின் போது 31 மசோதாக்கள் பாராளுமன்றத்தின் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. இந்த கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் சமீபத்தில் வட மாநிலங்களில் ஏற்பட்ட மின்வெட்டு, புனே குண்டுவெடிப்பு, மாருதி கலவரம் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்ப திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. காங்கிரஸ், பாஜக இல்லாத ஒருவர் பிரதமர் பதவிக்கு வர வாய்ப்புள்ளது என்று அத்வானி கூறியிருப்பதை ஜெயலலிதா தவறாக புரிந்து கொண்டு தனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்.
சென்னையில் ஜனவரி மாதம் துக்ளக் பத்திரிகை விழா நடந்தபோது அதில் பாஜக மூத்த தலைவர் அத்வானி கலந்து கொண்டார். அப்போது பேசிய துக்ளக் ஆசிரியர் சோ, பாஜகவை சேர்ந்தவர் பிரதமர் பதவிக்கு வர வாய்ப்பு இல்லை என்றால் அந்த பதவிக்கு ஜெயலலிதா பெயரை பரிசீலிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். அப்போது முதல் ஜெயலலிதா படுபயங்கர கற்பனையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என்று அறிவிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி பெயரை அறிவிக்கக்கூடாது என்று பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கூறியிருக்கிறார். நரேந்திர மோடிக்கு அவரது பாஜக கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் சிலரும் ரகசியமாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். எனவே இப்பிரச்சினையில் எல்.கே. அத்வானி தனது கருத்தை தெரிவித்துள்ளார். பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியை சாராத ஒருவர் இந்த இரு கட்சிகளில் ஒன்றின் ஆதரவுடன் பிரதமராவதற்கு வாய்ப்புள்ளது என்று அத்வானி இணையதளத்தில் தெரிவித்துள்ளார். இதை வைத்துக் கொண்டு ஜெயலலிதா தன்னை பற்றி அத்வானி குறிப்பிட்டிருப்பதாக உற்சாகமடைந்துள்ளார். இந்த கருத்தை தெரிவித்த உடனே சென்னை பறந்து வர திட்டமிட்டார். அதன்படி அவர் இன்று கொடநாட்டிலிருந்து சென்னைக்கு வருகிறார். இங்கிருந்து பாஜக தலைவர்களுடனும் மற்றும் குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி, ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக், பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ஆகியோருடனும் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் சிலர் செயல்படாத அமைச்சர்கள் என்று காங்கிரஸ் கருதுகிறது. திமுகவைச் சேர்ந்த பழனி மாணிக்கம், ஜெகத் ரட்சகன், நெப்போலியன், காந்தி செல்வன் ஆகியோர் அமைச்சர்கள்தானா என்பதில் திமுகவினருக்கே சந்தேகம் உள்ளது. இவர்கள் மத்திய அமைச்சர்களாக இருந்து தேசிய அளவிலும் தமிழக அளவிலும் எந்த நல்ல செயல்களையும் செய்ததாக தகவல்கள் இல்லை. ஏதோ அமைச்சர் பதவி கிடைத்தது, அதை வைத்துக் கொண்டு ஜெயலலிதா மாதிரி ஜாலியாக ஓய்வெடுப்பது, தங்களது சொந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வது போன்ற செயல்களில் மட்டும் ஈடுபடுகிறார்கள். இந்த 4 மந்திரிகளுக்கும் முக்கிய இலாக்காக்கள் கொடுக்கப்படவில்லை என்றாலும் இவர்கள் முக்கியமான அரசு முடிவுகளில் பங்கேற்பதும் இல்லை. நாட்டிற்கு தேவையான நல்ல கருத்துக்களை பிரதமருக்கு தெரிவித்ததும் இல்லை. சில மந்திரிகளால் பிரதமருக்கு தலைவலி ஏற்படுகிறது. ராஜா, தயாநிதி மாறன் போன்றவர்களால் பெரும் பிரச்சினை ஏற்பட்டதை அடுத்து அவர்களது பதவியை பறித்தார் பிரதமர். ஆனால் செயல்படாத இந்த 4 அமைச்சர்களை என்ன செய்வது என்று தெரியாமல் பிரதமர் அமைதி காத்து வருகிறார். இந்த 4 பேரையும் நீக்கிவிட்டு புதிய அமைச்சர்களுக்கு கருணாநிதி வாய்ப்பு அளிக்கக்கூடும் என்று காங்கிரஸ் எதிர்பார்க்கிறது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது. நாளை மாலையே வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் தற்போதைய குடியரசு துணைத் தலைவர் அமித் அன்சாரியும் பாஜக சார்பில் ஜஸ்வந்த் சிங்கும் நேரடியாக களத்தில் போட்டியிடுகின்றனர். நாளை நடைபெறவுள்ள குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை புறக்கணிப்பதாக ஒரிசா முதல்வரும் பிஜு ஜனதா தள தலைவருமான நவீன் பட்நாயக் கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ், ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய கட்சிகள் இன்னும் தங்கள் ஆதரவு யாருக்கு என்பதை வெளியிடாமல் உள்ளன. இந்நிலையில் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு பின் ஓய்விற்காக கொடநாடு சென்றிருந்த ஜெயலலிதா இன்று மீண்டும் சென்னை திரும்புகிறார். அவரை குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் ஜஸ்வந்த் சிங் சந்தித்து ஆதரவு கோருகிறார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வாக்குப்பதிவு நாளை நடைபெறுவதையொட்டியும் அவர் இன்று சென்னை திரும்புகிறார். ஏற்கனவே கொடநாடு சென்ற ஜெயலலிதா குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெறுவதற்கு ஒருநாள் முன்னதாக சென்னை திரும்பினார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களித்துவிட்டு பிறகு கொடநாட்டிற்கு பயணமானார். அதேபோல் இப்போது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடைபெறுவதற்கு முந்தைய நாளான இன்று ஜெயலலிதா கொடநாட்டிலிருந்து சென்னை திரும்புவது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நாளை காலை 10 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை 5 மணி வரை நடைபெறும். இதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. நாடாளுமன்றத்தில் அமைக்கப்படும் வாக்குச்சாவடியில் இரு அவைகளின் எம்பிக்களும் வாக்கு அளிப்பார்கள். வாக்குப்பதிவு முடிந்ததும் மாலையில் ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்படும். இதனிடையே காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் அமித் அன்சாரிக்கு அதிக வெற்றி வாய்ப்பு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சோனியா காந்தியின் மகள் பிரியங்கா காந்தி தீவிர அரசியலில் ஈடுபடக்கூடும் என்று தெரிகிறது. ராகுல் காந்தியின் அரசியல் அவ்வளவாக ஈடுபடாத நிலையில் அவர்களது குடும்பத்திலிருந்து ஒருவரை தீவிர அரசியலுக்கு கொண்டுவர காங்கிரஸ் தலைவர்கள் ஆலோசித்து வந்தனர். அதன்படி சோனியா காந்தியின் மகள் பிரியங்கா காந்தியை தீவிர அரசியலுக்கு கொண்டுவர கட்சித் தலைவர்கள் முடிவு செய்துள்ளனர். இந்திரா காந்தியை போன்ற தோற்றம் கொண்டவர் பிரியங்கா. தனது கணவர் ராபர்ட் வதோராவுடன் அமைதியாக குடும்பம் நடத்தி வருகிறார். தனது சகோதரர் ராகுல் காந்தி, தாயார் சோனியா காந்தி ஆகியோர் தேர்தலில் போட்டியிடும்போது ஓரளவு தேர்தல் பணிகளை அவர் மேற்கொள்வதுண்டு. இனிமேல் தீவிர அரசியலில் அவரை ஈடுபடுத்த காங்கிரசார் முடிவு செய்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலில் சோனியா காந்தி போட்டியிடும் ரேபரலி தொகுதியில் முழு பொறுப்பையும் பிரியங்கா ஏற்றுக்கொண்டு அரசியலில் ஈடுபட இருக்கிறார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் விஜய் பகுகுணா பார்வையிட்டார்.
வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்களுக்கு உதவ தேசிய பேரிடர் மேலாண்மை குழு மூலம் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக விஜய் பகுகுணா தெரிவித்தார். மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இடைக்கால நிதியாக 20 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேதமடைந்த ரயில் பாதைகளை சீரமைக்கும் பணிகளை அவர் பார்வையிட்டார். இந்த சூழ்நிலையை சமாளிக்க அரசு முழு வேகத்தில் இயங்கி வருவதாக அவர் தெரிவித்தார். वहाँ पे जो हमारे नेशनल जो डिजास्टर फोर्स है वो पहुँच चुकी है हरिद्वार में, तो पूरे हम लोग युद्ध स्तर पे इस जो आपदाई से निपटने का प्रयास कर रहे हैं और राहत की हमने राशि दे दी है और डिस्ट्रिक्ट मजिस्ट्रेट को अभी इंटरिम हमने 20 करोड़ रुपये दे दिए हैं, लेकिन जितना भी खर्चा होना है, जितना भी राहत में जो लोगों का कंपनसेशन होना है उसको पूरा करेंगे. உத்தரகாண்டில் சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் மழை மற்றும் வெள்ளத்தில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் 700க்கும் மேற்பட்டோர் வீடிழந்து தவித்து வருகின்றனர். இவர்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தங்கம் விலை சவரனுக்கு 144 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் விலை 22,344 ரூபாய். ராமேஸ்வரத்தில் அதிமுகவினர் அராஜகம், பெட்டி கடைகளை அடித்து நொறுக்கிய அக்கிரமம் மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.